தேவைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ் கிட்ட கையேந்திக்கிட்டே இருக்கோம். ஆனா சில நேரம் நம்ம துஆக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படாத போது மனசு கொஞ்சம் தளர்ந்து போயிடுது. இப்போ நாம இருக்கிற இந்த ஷபான் மாதம் நம்ம கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய, நம்ம தேவைகளை அல்லாஹ் கிட்ட வேகமா கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிலும் குறிப்பா இந்த ஷபான் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், அதாவது ஜூமா தினமும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த புனிதமான ஜூமா நாளில் நம்முடைய செல்வத்தையும் சந்தோஷத்தையும் பரக்கத்தையும் பெருக்கிக் கொள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்கள் செய்து வந்த ஒரு அற்புதமான சலவாத்தை பற்றித்தான் நாம இன்னைக்கு பார்க்கப் போறோம். இந்த சலவாத்தை எப்படி ஓதணும், அதோட பலன்கள் என்ன, நாம செய்ய வேண்டிய மற்ற நல்ல அமல்கள் என்னென்னு விரிவாக பார்க்கலாம். சலவாதுங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது. அது நம்ம பாவங்களுக்கு ஒரு பரிகாரம், நம்ம கவலைகளுக்கு ஒரு மருந்து, நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அதிசய திறவுகோல். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒருமுறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் அவர் மீது 10 முறை கருணை புரிகிறான் என்று நபிமொழி நமக்கு உறுதியளிக்கிறது. நாம செய்கிற மத்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் ஸலவாத் என்ற ஒரு அமல் மட்டும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும்னு அறிஞர்கள் சொல்றாங்க. காரணம், அது நாம நேசிக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம செய்கிற பிரார்த்தனை. அல்லாஹ்வின் பிரியத்துக்குரிய தூதருக்காக நாம கேட்கும்போது அதை அல்லாஹ் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை. இந்த ஸலவாத் மூலமா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது, தகுதிகள் உயருது, உள்ளத்தில் நிம்மதி பிறக்குது, நம்ம செல்வத்தில் பரக்கத் ஏற்படுது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் ஸலவாத் ஓதுவதற்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. வெள்ளிக்கிழமைகளில் நாம் ஓதும் ஸலவாத்துகள் வானவர்கள் மூலமாக நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு செல்லப்படுவதாக ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்துகின்றன. நம்முடைய சலாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது என்பதை விட ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு என்ன வேண்டும்? வெள்ளிக்கிழமையில் நம்ம செல்வம் சந்தோஷம் பரக்கத் பெருக ஓத வேண்டிய அந்த ஸலவாத் எது? அதை எப்படி ஓதணும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீதுன். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا الله, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிந்ததைப் போலவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். யா அல்லாஹ், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அபிவிருத்தி பரகத் செய்ததைப் போலவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அபிவிருத்தி பரகத் செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். இந்த ஸலவாத்தை ஓதுவதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நாம் நம்பும்போது அந்த பாவங்கள் என்ற தடைகள் நீக்கப்படுது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறும்போது அவனுடைய ரஹ்மத், அதாவது கருணை நம்மீது பொழியத் தொடங்குது. அல்லாஹ்வின் கருணை பொழிய ஆரம்பித்தால் மூடப்பட்ட ரிஸ்கின் வாசல்கள் திறக்கப்படும். தேவையில்லாத செலவுகள் குறையும். இருக்கிற செல்வத்துல ஒரு மனநிறைவும் அபிவிருத்தியும் ஏற்படும். இதுதான் பரக்கத். 100 ரூபாய் கையில் இருந்தாலும் அதில் தேவைகள் பூர்த்தியாகி மனநிம்மதி கிடைத்தால் அதுதான் உண்மையான செல்வம். 1,00,000 ரூபாய் சம்பாதித்தும் கடனும் கவலையுமா வாழ்ந்தால் அதில் பரக்கத்தில்லை. இந்த ஸலவாத் அந்த பரக்கத்தை நம் வாழ்வில் கொண்டு வர ஒரு சிறந்த வழியாகும்.
மனதுக்குள் ஒருவித அமைதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிறது. கவலைகளை நீக்கி அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை தருது. இந்த மனநிலைதான் உண்மையான சந்தோஷத்தின் ஆதாரம். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும், உங்கள் கவலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், இந்த சலவாத்தை முழு நம்பிக்கையோடு ஓதி அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை ஏற்பவன். அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன. அவற்றைக் கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள். ஒரு அடியான் கவலையால் அல்லது துக்கத்தால் பாதிக்கப்படும்போது அவன், யா அல்லாஹ், நீ உன்னை பெயரிட்ட அல்லது உன் வேதத்தில் வெளிப்படுத்திய அல்லது உன் படைப்புகளில் ஒன்றுக்கு கற்றுக் கொடுத்த அல்லது உன்னுடன் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பெயரையும் கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன். குர்ஆனை என் இதயத்தின் வசந்தமாகவும் எனக்குள் வெளிச்சமாகவும் என் மனச்சோர்வை போக்குவதாகவும் என் கவலையை போக்குவதாகவும் ஆக்குவாயாக என்று அவன் துஆ செய்தால், அப்போது அல்லாஹ் அவனுடைய கவலையை நீக்கி அவனுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவான் என்று கூறப்பட்டது. அல்லாஹ்வின் அழகிய பெயர்களை பயன்படுத்தி துஆ செய்வது அவனுடைய கருணையையும் உதவியையும் தேடுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும் என்பதை இந்த குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வசனங்கள் எடுத்துக்காட்டுகின்றன. ரஹ்மான் அளவற்ற அருளாளன். யா ரஹ்மான், உமது கருணையையும் தயவையும் எங்களுக்கு பொழிவாயாக. ரஹீம், மிகவும் இரக்கமுள்ளவன். யா ரஹீம், எங்களுக்கு இரக்கம் காட்டி எங்கள் தவறுகளை மன்னிப்பாயாக. அல் மலீக், பேரரசன். யா மாலிக், நீயே அனைத்திற்கும் மேலானவன். உன் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு வழங்குவாயாக. அல் குத்தூஸ், பரிசுத்தமானவன். யா குத்தூஸ், எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தி அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. அஸ்ஸலாம், சாந்தி அளிப்பவன். யா சலாம், எங்களுக்கு மன அமைதியையும் உடல் அமைதியையும் வழங்குவாயாக. அல் முஃமின், அபயமளிப்பவன். யா முஃமின், எங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி அவநம்பிக்கையிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. அல் முஹைமீன், பாதுகாப்பவன். யா முஹைமின், எங்களை தீங்கிலிருந்து பாதுகாத்து உமது சத்தியத்திற்கு எங்களை வழிநடத்துவாயாக. அல் அசீஸ், அனைத்தையும் மிகைத்தவன். யா அஜீஸ், எந்த சிரமங்களையும் சமாளிக்க எங்களுக்கு பலத்தை வழங்குவாயாக. அல் ஜப்பார், நிர்பந்திப்பவன். யா ஜப்பார், எங்கள் உடைந்த இதயங்களை சரிசெய்து எங்கள் பலத்தை மீட்டெடுப்பாயாக. அல் முதகப்பீர், பெருமைக்குரியவன், உயர்ந்தவர். யா முதகப்பிர், எங்களை உமக்கு முன்பாக பணிவுள்ளவர்களாக ஆக்கி பணிவின் ஞானத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. அல் காலிக், படைப்பாளன். யா காலிக், எங்களுக்குள் தூய இதயத்தை உருவாக்கி எங்களை நேரான பாதையில் வழிநடத்துவாயாக.